அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சில்லறை வேலையா துபாய் வரைக்கும் போயிருந்தேன். மதியான நேரம் பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இங்க எங்கன சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரோட்ல நின்னு ஒரு அரபி கிட்ட கேட்டா அந்த சைடு கைய கட்டி பராக் அங்க போ அப்படின்றாப்ல. அங்க போனா மான் கறி எல்லாம் கிடைக்கும் தம்பி அப்படின்னாப்ல. என்னென்ன சொல்றீங்க மான் கறியா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த பராக் ரெஸ்டாரண்ட் உள்ள போயிட்டு இங்க மான் கறி கிடைக்குமாமே, நான் போய் டேபிள்ல உட்காந்துறேன் ஒரு பீஸ் எடுத்துருவாங்க அப்படின்னா மான் கறியில பிரியாணியே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் என் வாழ்க்கையிலேயே மான் கறியை கண்ணுல கூட பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு சாப்பிட போறேன். மான் கறி நல்லா சாஃப்டா மட்டன் மாதிரியே இருக்குங்க பாக்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அந்த மான் கறியை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. அடடடடா மான் பிரியாணி அந்த மாதிரி இருக்கு. கூட தொட்டுக்கிறதுக்கு மான் சுக்கா வேற கொடுத்திருந்தாங்க. இதோட டேஸ்ட் பக்காவா இருக்கு. சரியான பசியில சாப்பிட்டதுனால லைட்டா கிரிகிர்னு ஆயிடுச்சு. இந்தாங்க எங்களோட தயிர் சாதம், இதையும் சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. ஏங்க நான் எங்க ஊர்ல தயிர் சாதமே சாப்பிட்டது இல்லையா, என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்காக ஒரு வாய் தாங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இந்த மாதிரி தயிர் சாதம் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டது இல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. ஃபைனலா டவர் குனாஃபாலாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. மக்களே நீங்க துபாய் போனீங்கன்னா புர்ஜ் கலிஃபா போறீங்களோ இல்லையோ மறக்காம பராக்குக்கு வந்துருங்க. செம்மையா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்.